ரீசெண்டாக இயக்குனர் சங்கர் மற்றும் மணிரத்னம் அவர்களுடைய திரைப்படங்கள் வெளியானது. ஸோ அவங்களுடைய படங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் சந்தித்தது. அவங்களுடைய ரசிகர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பை இவங்களுடைய திரைப்படம் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனைத் தொடர்ந்து இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களையும் சரி மணிரத்னம் அவர்களையும் சரி விமர்சித்து மக்கள் பார்த்தீங்கன்னா பதிவுகள் அப்படிங்கிறத போட்டுட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து முருகதாஸ் அவர்கள் சங்கர் சாரும் சரி மணிரத்னம் சாரும் சரி அவங்களுடைய ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு படத்தை வைத்து அவங்கள எடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ இதனை தொடர்ந்து அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சாரை பொறுத்த மாட்டில் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் இயக்குனர் கிடையாது. கமர்ஷியலாக ஒரு ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய இயக்குனர் கிடையாது. மாறாக ஒரு திரைப்படத்தை அவர் எடுக்கிறாரு அப்படின்னாலே அந்த திரைப்படத்தை பார்த்து வீட்டுக்கு போகக்கூடிய மக்களுடைய மனசில் ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தங்கும். அந்த மாதிரி திரைப்படங்கள் தான் அவர் எடுப்பார். அதே போல் சங்கர் சாரும் சரி மணிரத்னம் சாரும் சரி மிகச்சிறந்த உழைப்பாளிகள். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வெரைட்டி ஆஃப் மூவிஸ் பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே தமிழ் திரைப்படங்கள் அப்படிங்கும்போது தான் நமக்கு மிகப்பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது வருது. குறிப்பாக இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுடைய ஃபிலிம் ஆகட்டும், அதே மாதிரி பாரதிராஜா அவர்களுடைய ஃபிலிம் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல தான் சங்கர் சாரோட ஃபிலிமும் சரி மணிரத்னம் சாரோட ஃபிலிமும் சரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு.